எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னைக்கு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணாம, ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அவருக்கு பர்த்டே, பிறந்த நாள். அதை அவர் என்ன விமர்சையாக கொண்டாடணும்னு நினைச்சு அவங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் வழங்குறாரு, ஒரு லஞ்ச் கொடுக்குறாரு. நம்ம தடப்புடலாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஊர் மக்கள்லாம் லைன்ல நிற்கிறாங்க. அதில் ஒரு ஏழை, அவரும் லைனில் நிற்கிறாரு. அன்னைக்கு வடை பாயசத்தோட சாப்பிடலாம் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் நிற்கிறார் அவர். ஆனால் அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப விகாரமாக இருப்பார். அவர் அருவறுப்பு தர்ற மாதிரி அவரோட உடல் தோற்றம் இருக்கு. அப்போ லைனில் நிற்கிறவங்க அவர் ஒரு மாதிரி வெறுப்பாக பார்க்குறாங்க. அவங்களும் சாப்பிட தான் வந்திருக்காங்க. அப்போ இது அவர் உணர்ந்துருக்கிறார். அந்த ஏழை புரிஞ்சுக்கிறாரு, எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கல, நம்ம அந்த லைனில் நிற்கிறதே அவங்களுக்கு அருவறுப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம லைனை விட்டு வெளியே வந்து நிற்போம், இவங்களாம் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்களே, கடைசி ஆளாக போய் நம்ம கேட்டு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு தனியாக நிற்கிறார். கூட்டம் அலமோது ஊரே சாப்பிடுது. டைம் சாயந்தரம் ஒரு 5-6 மணி ஆயிடுச்சு. அவருக்கு சாப்பாடே கிடைக்கல, மத்தியானம் லஞ்சே கிடைக்கல. அப்போ அவர் மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்கிறார். ராஜா பர்த்டே அன்னைக்கு கூட ஒரு ஒழுங்கான சாப்பாடு, வடை பாய்ச்சத்தோட சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு பாக்கியம் இல்லையே, இன்னைக்கு வெறும் தண்ணி குடிச்சிட்டு தான் படுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளத்துக்கரைக்கு வர்றாரு. அங்கே ஒரு கோயில் இருக்கு, அந்த குளத்துக்கரைக்கு வர்றாரு. குளத்துல தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அங்கிருந்து கோயிலோட கோபுரத்தை பார்த்துட்டு இறைவன்கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சாப்பிடணும்னு நினைச்ச ஒரு நல்ல சாப்பாடு எனக்கு அது கூட கொடுத்து வைக்கல, அந்த பிராப்தி கூட இல்லை, வெறும் குளத்துல இருக்க அந்த தண்ணி குடிச்சு வாழணுன்ற மாதிரி என் நிலைமை இருக்கு, கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருக்காரு. இங்க ராஜா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. ஏன்னா ஊருக்கே சாப்பாடு போட்டிருக்காரு, அந்த ஒரு மன நிறைவு இருக்கு. கிட்டத்தட்ட 5-6 மணி ஆயிடுச்சு. அப்போ மதியானம் லஞ்ச் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு செட்டில் ஆயிடுச்சு இல்லையா. அவர் ஈவினிங் வாக்கு மாதிரி கோயில் பக்கம் வர்றாரு. அப்படி பார்க்கும்போது குளத்துக்கரையில் யாரோ உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாரு. அப்போ இவர் பின்னாடி, அதாவது ராஜாவுக்கு அவர் முதுகு தான் தெரியுது. இப்போ ராஜா கேட்குறாரு, என்னப்பா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம், அது மாதிரி ஊர் பிரஜை தான், இவர் சாப்பிட்டுருப்பாரான்னு கேட்கறதுக்காக கேட்குறாரு. கூப்பிடுறது ராஜான்னு தெரியாம அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஏழை என்ன சொல்றாரா, இன்னைக்கு ராஜாவுக்கு பர்த்டே, ஊரே சாப்பிட்டது, ஆனால் எனக்கு பட்னின்னு இருக்கணும்னு தான் என் தலையெழுத்து இருக்கு, நான் என்னங்க பண்றது அப்படின்னு வருது. இது ராஜாவுக்கு ஷாக்கா இருந்தது. ராஜா முன்னாடி வர்றார். இவர் திரும்பியே பார்க்கலாம். அந்த அந்தணன் அப்படியே உட்காந்து பதில் மட்டும் தான் கொடுக்குறாரு. அந்த தண்ணியில் பார்த்தா நிழல் தெரியும்ல, பார்த்தா பின்னாடி பார்த்தா அந்த நிழலில் ராஜா நிற்கிற அந்த கிரீடெல்லாம் தெரியுது. அப்போதான் பயந்து திரும்பி பார்த்தா வந்திருக்கிறது ராஜான்னு அவருக்கு அப்போதான் தெரியுது. அவர் உட்காந்து தான் பதில் கொடுத்துருந்தாரு. உடனே மன்னிப்பு கேட்குறாரு, நீங்கள் தான் எனக்கு தெரியாமல் நம்ம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னா. நீ உண்மையாகவே சாப்பிடலையா? நான் சாப்பிடல அப்படின்னு. சரி கவலைப்படாத, இன்னைக்கு நீ நானும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழைய அவர் அரண்மனைக்கே கூப்பிட்டு போறாரு. அங்க போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. வந்த உடனே புது போட்டுக்கிற மாதிரி நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ராஜா கூட இன்னைக்கு டின்னர் அவருக்கு தடபுடலா சாப்பிட்றாரு, ஸ்பெஷலா சாப்பிட்றாரு. போகும்போது கை நிறைய காசு தராரு. இனிமே நீ இந்த பிச்சைலாம் எடுக்காத, ஏதாவது ஒரு டீசெண்டா வேலை பண்ணி பொழப்பு நடத்திக்கோ அப்படின்னு காசு கொடுக்குறாரு. இதெல்லாம் பண்ண உடனே இந்த ஏழை அழ ஆரம்பிச்சது. ராஜா கேட்குறேன், ஏன் இப்போ சந்தோஷப்படணும்ல, நீ சாப்பிட்ருக்க, அது என் கூடயே சாப்பிட்ருக்க, நல்ல உடை கிடைச்சிருக்கு, காசு கிடைச்சிருக்கு, ஏன் அழறேன் அப்படின்னு. இல்லை, நான் ஏழை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள், இவ்வளோ நாளுக்கு முன்னாடி எனக்கு நான் ஒரு முட்டாள்னு கூட எனக்கு தெரியாமல் இருந்து போச்சு அப்படின்றாரு. ஏன் என்ன சொல்கிறது புரியல அப்படின்றார் ராஜா. இல்லை, நான் இதே ஏரியாவில் தான் இருக்கேன், அந்த கோபுரத்தை பார்த்து, கோயிலில் பார்த்து, இறைவனை பார்த்து ஒரு உதவின்னு கேட்டா உடனே கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாம முட்டாள் மாதிரி இருந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு தான் முதல் முறை அந்த கோபுரத்தை பார்த்து இந்த மாதிரி எனக்கு பட்னி இருந்து இன்னைக்கு ஃபுல்லாக அப்படி ஓட்டணும்னு தோணிச்சேன்னு சொல்லி கடவுளை வணக்கம் பண்ணுறேன். நீங்கள் ராஜா, நீங்களே என்னை கூப்பிடுறீங்க, சாப்பாடு போட்டீங்க, அப்போ இவ்வளோ நாள் நான் கேட்காம இருந்துட்டேன் இறைவன்கிட்ட, அப்போ நான் இன்னைக்கு முட்டாளாவே இருந்திருக்கேன் எத்தனை நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த அவர் சொல்கிறார், இந்த ஏழையே சொல்கிறார். அப்புறம் இப்போ சாப்பாடு கட்சிச்சு, காசு கட்சிச்சு, ரொம்ப சந்தோஷமா திரும்பி வீட்டுக்கும் வந்துட்டார். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க மக்கள்
எல்லாருடைய படைப்போட ரகசியமே இதுதான். இப்போ 800 கோடி பேர் நடிச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருடைய நடிப்போட இது என்னென்ன, சக ஆத்மாக்களுக்கு உதவியாக இருக்கிறது தான். ஆனால் எல்லாரோடைய ஹெல்பிங் கெப்பாசிட்டின்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு லிமிட்டட் தான். என்னால் எவ்வளோ பண்ண முடியுன்றது என்னோட லிமிட்டேஷனில் இருக்குது. ஒரு ராஜாக்கு என்ன பண்ண முடியுன்றது அவரோட லிமிட்டேஷனில் இருக்குது. லிமிட்டேஷனே இல்லாமல் உதவி பண்ண முடிஞ்ச ஒரே ஆள் வந்து இறைவன் மட்டும்தான். ஆனால் அதில் ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்னென்ன, இறைவனை வந்து நீங்கள் நம்பிக்கையாக கூப்பிடணும். நீங்கள் நம்பிக்கையாக கூப்பிடும்போது நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க, அவர் 1000 ஸ்டெப் எடுத்து வருவார். புரியுதுங்களா? ஆனால் நம்ம கூட உள்குள்ள டவுட் இருக்கு, நம்பிக்கை இல்லை, அப்படி நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட அவர் 1000 ஸ்டெப் வச்சாலும் உங்களுக்கு ரிசல்ட்டே தெரியாது. ஏன்னா இறைவனோட கால்குலேஷன் வந்து அடிஷன் கிடையாது, மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா என்னன்னா, அடிஷன்ல என்ன ஆகும், அடிஷனா கூட்டல். அப்படின்னா என்ன, நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க, அவர் 1000 ஸ்டெப் வச்சானாச்சு, 1 + 1000 1001 அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்கலி அடிஷன் பண்ணீங்கன்னா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்க வந்து நம்பிக்கை இல்லாம ஆனா கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க சைட்ல இருந்து 0, இறைவன் அப்பவும் சரி கூப்பிட்டானே நம்பிக்கை இல்லாம நான் வரேன்னு சொல்லி ஒரு 1000 ஸ்டெப் வச்சாலும் 0 + 1000 1000. அப்போ அதுலேயும் ஒரு ஆன்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1001, இங்கே 1000 இருக்கு. ஸோ கூட்டல்ல வந்து என்னைக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு. ஆனால் இறைவனோட கால்குலேஷன் எப்படின்னா மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா என்ன, நீங்க நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்களா, இறைவன் 1000 ஸ்டெப் வச்சாரா, 1 × 1000 is 1000, 1000 is a நம்பர். ஸோ ஒரு ரிசல்ட் இருக்காங்க. ஆனா நீங்க நம்பிக்கை இல்லாத கூப்பிடும்போது உங்களுடைய இது வந்து 0, இறைவன் 1000 ஸ்டெப் வச்சு வந்தா கூட 0 × 1000 is 0. ஸோ எண்ட் ரிசல்ட் வந்து 0. இதனால தான் சொல்றோம், எதையும் நீங்க நம்பிக்கையோட பண்ணுங்க. நம்பிக்கையோட கால் எடுத்து வச்சாதான் நமக்கு ரிசல்ட்டே கிடைக்கும். நம்ம எப்பவுமே வாழ்க்கை எப்படி இருக்கலாம், இன்னைக்கு ரொம்ப இருண்ட மாதிரி இருக்கலாம் வாழ்க்கை, நாளைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சாதான் நாளைக்கு நல்லது பார்க்க முடியும். நெகட்டிவா புலம்பிக்கிட்டே பாசிட்டிவா எதிர்பார்க்கறது, நடக்கணும்னு எதிர்பார்க்கறது வந்து டிராமால நடக்கவே நடக்காது. அதனால சில பேர் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுறதுக்கு காரணம் அதுதான். அதாவது மனசுக்குள்ள என்ன எண்ணம், வரவே வராது, நடக்கவே நடக்காது, சரியே ஆகாது இப்படி. ஆனா எதிர்பார்ப்பு என்ன, நல்லா எண்ணம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன, நெகட்டிவ். ஸோ இது அவ்வளவு கரெக்ட் கிடையாது. இதுதான் பக்தியில் என்ன சொல்றாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்றாங்க. இவர் கோபுரத்தை பார்த்து கனெக்ட் பண்ணாரு, இவருக்கு வந்து பலன் கட்சிச்சு இல்லையா, அந்த மாதிரி நம்பிக்கை. ஸோ நிறைய பேர் கோயிலுக்குள்ளேயே வரமாட்டாங்க, வெளியில இருந்து கோபுரத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு அந்த அளவுக்கு கூட ஹிந்து சிஸ்டத்துல இருந்திருக்கு. கோயிலுக்கே வரலனாலும் வெளியே இருந்து வேண்டிக்கிட்டா கூட உங்களுக்கு என்னன்னா அங்கே நம்பிக்கை தான் முக்கியம். கோயிலுக்குள்ள வந்து கூப்பிட்டாதான் நம்பிக்கை, வெளியே இருந்து கும்பிட்டா நம்பிக்கை கிடையாதுன்னு இல்லை. நம்பிக்கையோட கனெக்ட் பண்ணா போதும். அது வீட்டுல இருந்து பண்ணாலும் சரி, ரோடு வாசல்ல இருந்து சொன்னாலும் சரி, கோபுரத்தை பார்த்து சொன்னாலும் சரி, கோயிலுக்குள்ள போய் அக்ரஹாரத்துல போய் சாமி கும்பிட்டு சொன்னாலும் சரி, ஆனா நம்பிக்கையோட பண்ணா ரிசல்ட் இருக்கு. இந்த கதை படித்தேன், உங்க கூட ஷேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோட தாட். ஓகே, நம்ம வழக்கம் போல டெய்லி நம்ம வெப்சைட்ல வந்து ஒரு புது லாங்குவேஜ் வந்து ராஜயோக வாணியை நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அசாமிஸ் அந்த லாங்குவேஜ்ல வீடியோஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும். 2021, 22, 23. நீங்கள் இந்த ஜிப் ஃபைல் அன்சிப் பண்ணிங்கன்னா அது 3 ஃபோல்டராக வரும், 3 வருஷத்துக்கு வரும். ஒவ்வொன்றிலையும் 12 ஃபைல்ஸ் இருக்கும். ஜனவரி டு டிசம்பர் இருக்கும். ஜனவரியில் 31 நாளுக்கும் இல்லை பிடிஎஃப் வந்து அது ஒரே ஃபைலாக அங்கே இருக்கும். யாருக்கெல்லாம் தேவையோ இப்போது நீங்கள் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கேன். அந்த டாக்டர் லூஹார் வெப்சைட்லையும் இதை வந்து போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் நம்ம. ஏன்னா நம்ம வெப்சைட் வந்து நம்ம யூடியூப் சேனல் பார்க்குற 4 பேருக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும். டாக்டர் லூஹார் தான், நானே வந்து டாக்டர் லூஹாரில் தான் டெய்லி வாணி படிக்கிறேன், கேட்குறேன், எல்லாம் பண்ணுறேன். அப்போ அதில் இருந்து நான் உலகத்துக்கு நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகும்ல. அதனால் ரெக்வஸ்ட் போட்டிருக்கோம். டாக்டர் லூஹார் என்ன பண்ணுறாருன்னு தெரியாது, எடுத்துக்கிறாரா எடுத்துக்கலையா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு நல்லா புரியுது. அதனால தான் அவர் டொனேஷன்லாம் கேட்குறாரு. ஸோ இது நம்மளது போட்டால் இதுவும் நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவர் அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. ஒரு முயற்சி, எல்லாருக்கும் போகணும், எல்லாரும் அதை பயன்படுத்தணும் அப்படின்ற இதனால தான் நம்ம இந்த முயற்சி எடுத்துருக்கிறோம். மெயில் அனுப்பிச்சிருக்கோம், பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். எல்லாம் நன்மைக்கு. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.